ஒரு சின்ன மன்னிப்பு வீடியோ தாங்க இது. நான் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் எல்லாமே தெளிவாக விளக்கமாக நம்ம செல்லக்குட்டி யூனிகானை டிரைவ் பண்ணிட்டே சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருட்டில் என்ன தெரியுதுன்னு கூட எனக்கு உண்மையிலே தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு கேமராவில் ஒன்றும் அந்த அளவாக தெளிவாக தெரியாது. அதையும் மீறி நான் இந்த மன்னிப்பு உங்ககிட்ட கேட்குறேன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தாங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை, நம்ம சேனல் ஆரம்பித்து நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் யூடிஆர் சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் தாங்க ஆகுது. ஜனவரி 19 20 சம்திங் ஓப்பன் பண்ணி நினைக்கிறேன், சரியாக டேட்டு தெரில. ஜனவரி மந்த்து மிட்டுக்கு மேலே தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து ஃபஸ்ட்டு போட்ட வீடியோட வரவேற்பு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுவும் சடனாகவே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ 10,000 வியூஸ்க்கு மேலே போய்கிட்டு இருக்குது. நல்ல வாட்ச் ஹவர்ஸும் அந்த வீடியோஸில் வந்திருக்கு. மக்கள் அவ்வளோ லைக் பண்ணி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ போட்டு அதுவும் ரொம்ப மோசம்லாம் இல்லைங்க. ஒரு 2000-3000 வியூஸ் நல்லா போயிருக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. அப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப லவ் பண்ணி பார்க்குறீங்க, ரெகுலராக பார்க்குறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கேப் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளோட கோப்ரோ சேல்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோப்ரோ வாங்குறதா வேணாமான்னு சொல்லி நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன். கோப்ரோ வேணாம், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ DJI நல்லா இருக்குன்னு சொல்லி யார் சொல்லி இது வாங்கினேன்னா யாரும் என்கிட்ட டேட்டா சொல்லலை. நம்ம பார்த்தி விலாகர் தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஃபேமஸான யூடியூபர். அவர் பார்த்திங்கன்னா DJI 4 வாங்கினார். ஸோ நமக்கு அந்தளவு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் செகண்ட்ஸில் ஓஸ்மோ ஆக்ஷன் 3 வாங்கினேன். அந்த கேமரா வாங்கின ஷார்ட்ஸ் வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்குது, வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்குள்ளே வருவோம். நான் ஏன் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னேன்னா, நான் பார்த்திங்கன்னா சண்டே வீடியோ போடலான்னு சொல்லி கமிட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். எப்படின்னா சண்டே தான் எனக்கு ஆஃபீஸ் லீவு. ஸோ சண்டே நம்ம வீடியோ போயிடலாம், லாங் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம யூனிகான் செல்லக்குட்டியில் லாங் ட்ரைவ் போகிற வீடியோ தான் பார்த்திங்கன்னா நல்லா ரசித்து பார்க்குறீங்க, நல்லா ஃபுல் டைம் பார்க்குறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, நல்ல வாட்ச் ஹவர்ஸ் வருது. கிட்டத்தட்ட நம்ம சேனல் இன்னும் ஒரு தொடர்ந்து நான் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மானிட்டைசேஷனே ஆயிரும். அந்தளவு பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. பட் அந்த சண்டேயில் கூட என்னால் ஒரு சில நாள் வீடியோ எடுத்து போட முடியாத சுச்சுவேஷன் வருது. அதுதான் இப்போ எனக்கு இஷ்யூவே. நிறைய பேர் என்னோடய சேனலோட வீடியோ எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க. நான் நிறையா பேர் எல்லாருமே அப்படி தான் வெயிட் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் 2-3 பேர் முக்கியமான பேர்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணுறாங்க. அவங்களோட கமெண்ட்ஸை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது யாருன்னு சொல்லி ஒரு 2-3 பேர் மட்டும் நான் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்களாம் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டவுடனே கமெண்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சரி, நம்ம வீடியோவும் இவங்க சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க அப்படின்ற போது அவங்களுக்காக கஷ்டப்பட்டு கூட நம்ம சண்டேஸில் வீடியோ எடுத்து போட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதையும் மீறி பார்த்திங்கன்னா இந்த சண்டே என்னால் வீடியோ எடுக்க முடியல, வெளியே ரைடு போக முடியல. நான் பார்த்திங்கன்னா போன வாரம் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருந்தேன்னா, கொல்லி ஹில்ஸ் போகலாமா அப்படி இல்லைன்னா தனுஷ்கோடி போகலாமான்னு போட்டிருந்தேன். நான் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே கொல்லி ஹில்ஸ் அதிகமாக போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போட்டிருந்தீங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 95 ஓட்டு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 50% மேலே அதிகமாக கொல்லி ஹில்ஸ் ரைடு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அதான் போகலான்னு பிளானு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட நெருங்கிய மச்சான் அவரோட கல்யாணம், வேறு வழியே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவரோட கல்யாணத்தை அட்டன் பண்ணனால நம்மளால் இன்றைக்கி வெளியே போய் வீடியோ போட முடியலை. ஸோ அதான் அந்த வீடியோ போட முடியலன்ற கில்ட்டு தான் என்னை இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்க வச்சுருக்கு. வேறு எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் நான் மன்னிப்பு கேட்குற வீடியோ எதுவும் தப்பாக கூட எடுத்துக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா தெரில, மக்கள் எப்படி என்ன எடுத்துக்குவாங்கன்னு தெரில. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த நைட்லேயும் ஒன்றும் தெரியலனா கூட நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மனசு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வீடியோ போட முடியலையே, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க, வீடியோ போட முடியலன்ற ஒரு கில்ட் இருந்தனால மட்டும்தான் நான் இந்த வீடியோ இந்த நைட்டில் ஆனால் பரவாயில்ல அப்படின்றதுக்காக நான் சொல்கிறதையாச்சும் அவங்க கேட்கட்டுன்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி போடுறேன். வேறு ஒரு பெரிய விஷயமும் இல்லை.
ஓகே மக்களே, ஷுவராக சொல்கிறேன். அடுத்த சண்டே, கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஓட்டில் அந்த கொல்லி ஹில்ஸ் அப்படி இல்லைன்னா தனுஷ்கோடி 2 ஓட் போட்டிருக்கேன். சாரி 2 ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கேன். அதில் எது வேணும்னு சொல்லி இப்போ பார்க்காதவங்க கூட வந்து நீங்கள் பார்த்து ஓட் பண்ணுங்கள். அதிகமான ஓட்டு எப்போ வருதோ, அதான் சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு 9 மணிக்கு பார்க்குறேங்க. 12 மணி வரையும் கூட பார்க்குறேங்க நைட்டு. ஏன்னா நைட் நம்ம தூங்க முடியாது. சாரி சார், ராங் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நான் நைட்டு 9 மணி வரையும் பார்க்குறேன். 9 மணிக்கு என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட்டு போடுறேன். யார் வந்து அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்கன்றதை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போடுறேன். போஸ்ட்டு போட்டுட்டு அந்த ஊருக்கு நம்ம சண்டே காலையில் கிளம்பிடலாங்க. கம்மிங் சண்டே காலையில் கிளம்பிடலாம். தனுஷ்கோடி ஆர் கொல்லிமலை 2ல் ஏதோ ஒரு பிளேஸ் தான் போகிறோம். 2மே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டிலேருந்து 300 சாரி அப் அண்ட் டவுன் 600 கிலோமீட்டர் தான். நம்ம ஒன் டேலே போயிட்டு வர்ற மாதிரி தான் நம்ம பிளானு. ஏன்னா மண்டே ஆஃபீஸ் போகணும்ல, நமக்கு ஒரு நாள் தானே லீவு. அதான் மக்களே, இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வீடியோ போட முடியலன்றதுக்கு மன்னிப்பு கேட்க தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே மக்களே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராவல் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த நம்ம சேனலில் பண்ணுவோம். அதுவும் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி தான் வந்து நம்ம ஃபுல்லாக ட்ராவல் வீடியோஸ்லாம் போடுவோம். யூனிகார்ன் லவ்வர்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நல்ல ட்ராவல் பண்ணுவாங்க, பைக் ரைட்லாம் பிடிக்குன்றவங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கண்டிப்பாக ஒரு தனுஷ்கோடி அப்படின்னா கொல்லிமலை வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.